லீவுக்காக பெங்களூர் இருந்து சென்னைக்கு வந்த நம்ம கிளைண்ட் ரிட்டர்ன் போகும்போது புது கார் வாங்கியிருக்காங்க. லாங் டிரைவுக்காக நம்மள புக் பண்ணிருக்காங்க. காலையில ஒரு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஒரு 9:30 மெட்ரோ ட்ரெயின் ஏறி நானும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். கிளைண்ட் என்ன கார் வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா மஹேந்திரா 3XO. என்ன வேரியன்ட்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் 1.2 லிட்டர் டர்போ இன்ஜின் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான். நேத்து தான் இந்த காரை டெலிவரி எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க 206 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சரி வாங்க டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டு மீதி எல்லாம் போகும்போது சொல்றேன். சென்னையில இருந்து பெங்களூருக்கு 350 கிலோமீட்டர்ஸ் வருது. அத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு ரோடு நல்லா இருக்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா டேக் டைவர்ஷன், இந்த வழியா போக கூடாது, சுத்தி போங்க. டேக் டைவர்ஷன், திரும்பி போங்க. கிருஷ்ணகிரி வரைக்கும் போறதுக்குள்ள மொத்தம் 19 இடத்துல இந்த மாதிரி தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. இதுல ஓட்டத்துக்கே மண்டை காஞ்சி போயிடும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீ பிரேக்கை விடுவோம். சித்ரா காஃபி ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம ரெகுலரா ஸ்டாப் பண்ற இடம் தான் இது. ஷோரூம் வந்து காரை டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆனா ஃபாஸ்டாகே கொடுக்கல. 1 வீக் டைம் கேட்டிருந்தாங்க. நம்ம கிளைண்ட் வெளியில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஆமா காருக்கு இதுக்கு அச்சானி முதல்ல நம்ம எதுக்காக இந்த டோல் ஃபீ கட்டுறோம்? ரோடு ஸ்மூத்தா இருக்கணும் தானே. எனக்கு விவரம் தெரிஞ்சே 10 வருஷமா அந்த ரோடு இப்படிதான் இருக்கு. பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாத்தீங்கன்னா மதியானம் 2 மணி போல ஆயிடுச்சு. ஆம்பூர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். இங்க ஃபேமஸா இருக்கிற ஸ்டார் பிரியாணிக்கே வண்டியை விட்டாச்சு. போனது சண்டே டைம். கூட்டத்தை பாத்தீங்களா, வெளியே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தாங்க உள்ளே விட்டாங்க. ஸ்டார் பிரியாணி பாத்தீங்கன்னா மத்த ஊர்ல சாப்பிடுறதோட இந்த ஆம்பூர்ல சாப்பிடுறது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க ஒன் டைம். உங்ககிட்ட பிரியாணி சாப்பிட்டுட்டு அடுத்து ஆஃப்டர் த மீல் பேக் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டிராவலிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த மஹேந்திரா 3XO காரை பத்தி சொல்லணும், ஓட்டுறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஆனா டர்போன்றதுனால மைலேஜ் மட்டும் அவ்வளவா வராது. காரோட மைலேஜ் என்னன்றதை நான் இந்த வீடியோட கடைசியில சொல்லியிருக்கேன். கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்து வச்சிருக்காங்க. காரோட ஆன் ரோட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 8 லட்சத்துல ஸ்டார்ட் ஆகி 18 லட்சம் வரைக்கும் இருக்கு. நம்ம கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். அத்திவெளி டோல்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு டிராபிக்கா இருக்குன்ட்டு. பெங்களூருக்குள்ள என்டர் ஆனாலே ஒரே ஜாலி தான் போங்க. ஃபுல்லா டிராபிக் ஜாம் தான். உள்ள என்டர் ஆனதும் என் கண்ணு என்னன்னு நம்பவே முடியல. நான் என்டர் ஆனது சண்டேன்றதுனால சுத்தமா டிராபிக்கே கிடையாது எங்குமே. சண்டேல வந்து பாத்தீங்கன்னா வெளியே போற வண்டி நிறைய இருக்கும். அதுல கொஞ்சம் டிராபிக் ஆகும். இதெல்லாம் நம்ம பெங்களூர்ல இருக்க கிளைண்ட் லொகேஷன் ரீச் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா 546 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கிளைண்ட்டையும் சேஃபா கூட்டிட்டு வந்து விட்டுட்டோம். காரையும் சேஃபா பார்க் பண்ணியாச்சு. 3XO சென்னை டு பெங்களூர் ஒன் வே டிராப் சிறப்பா முடிஞ்சது. டியூட்டி தாங்க முடிஞ்சது. வீடியோ இன்னும் முடியல. லைட்டா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெண்டாவது டியூட்டி போலாமா? கிளைண்ட் லொகேஷன் வந்து ரெண்டாவது கிளைண்ட் லொகேஷனுக்கு ராபிடோ போட்டாச்சு. ராபிடோனா டான் டைமுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹெல்மெட் சூப்பரா இருக்குல்ல. ரெண்டாவது எந்த டியூட்டி போறேன்றதை நான் பார்ட் 2 வீடியோல சொல்றேன். நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை டேக் கேர்.